மனுஷன் என்னங்க பண்ணுவாங்க? கல்யாணம் பண்ணால் குழந்தைய பெற்றுட்டு நம்ம குழந்தைங்கள நல்லபடியாக படிக்க வச்சு அவங்கள ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி பேரம் பேத்தி எடுத்து சந்தோஷமாக இருப்போம். அப்படி தானேங்க? ஆனால் இந்த நடிகர்ன்ற பொருவில் நடிகர் சத்யராஜ் பொண்ணும் பண்ணுறது இருக்குது பாருங்கள். தமிழ்நாடு ஏற்கனவே வந்து கலாச்சார சீரழிவு இருக்குது. இப்போ நம்ம சில வீடியோலாம் பார்த்துருப்போம். ஸ்கூல் பிள்ளைகள்லாம் பீர் குடிக்கிறதெல்லாம், பொம்பளை பிள்ளைங்க குடிக்கிறது கூட நம்ம பார்த்துருக்கோம். அந்த மாதிரி ஒரு இருக்கிற இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும்? பிள்ளைகளுக்கு நல்ல ஒழுக்கத்தை சொல்லிக்கிறோம். நீ வந்து சத்யராஜ் கிட்ட கேட்குற, நீ எம்ஜிஆருடைய பெரிய ரசிகர் சொன்னியே, எம்ஜிஆர் வந்து படத்தில் இதெல்லாம் தான் சொல்லி கொடுத்தாரா? அவர் பெண்களுக்கு மதிப்பு கொடுப்பார். குடிக்கிறதோ சிகரெட்டு பிடிக்கிறதோ அந்த எந்த படத்துலேயும் அவர் படத்தில் பார்க்க முடியாது. அந்த மாதிரி ஒரு தலைவனை வச்சுருக்கும்போது நீ நல்லா இருந்த. இன்றைக்கி இந்த திராவிட கூட்டத்து கூட சேர்ந்துட்டேன். அதனால் என்ன ஆகுது? நீயும் ஒரு வழி ஆகிட்ட. உன் பொண்ணும் தமிழ்நாட்டை சீரழிக்கணும்னு பார்க்குறாங்க. அதாவது திருமண சடங்குலெல்லாம் வந்து ஜாதி மத சடங்குலெல்லாம் அவங்களுக்கு உடன்பாடு இல்லையா. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணாமலே குழந்தை பெற்றுக்கலாம், அதுக்கு சௌகரியம்லாம் ஆஸ்பத்திரி ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுன்னு அப்பங்காரன் சொல்கிறாரு ஒரு பேட்டியில். யார்? சத்யராஜ். தான் பொண்ணு சொன்ன கருத்துக்கு உடன்படுறாரு. இன்றைக்கி சாமானிய மக்கள் நீங்கள் சொல்கிற கருத்து ஒத்துப்பாங்களா கேட்குறேன். நம்மெல்லாம் என்ன சொல்லி கொடுப்போம்? பசங்களுக்கு மானத்தோடு இருக்கணும், கௌரவத்தோடு இருக்கணும், உண்மையான உழைப்பில் இருக்கணும். இப்படி தான் நம்ம பிள்ளைகளை வளர்க்குறோம். இன்றைக்கி நம்மெல்லாம் வந்து பெற்றவங்கள பார்த்து நம்ம பயந்து வளர்ந்தோம். இன்றைக்கி அந்த மாதிரியாக இருக்குங்க. குழந்தைங்கள பார்த்து பெற்றவங்க பயப்படுறாங்க. நம்ம திட்டினா பயப்படுறாங்க, பசங்களை திட்ட கூட பயப்படுறாங்க. இன்றைக்கி ஸ்கூலில் ஆசிரியர்கள் என்ன பண்ணுறாங்க? நம்மலாம் அடி வாங்கியிருப்போம் சின்ன பிள்ளைகளை. இன்றைக்கி அடிக்க முடியுதா பசங்களை? அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் கருத்து சொல்லாமல் இருக்கணும். நீங்கள் நல்லது பண்ணுறீங்களோ இல்லை கெடுதல் பண்ணாமல் இருங்க, அப்பனும் பொண்ணும். அவ்வளோதாங்க நான் சொல்வேன். அதுக்கப்புறம் நம்ம மூத்த பத்திரிகையாளர் செந்தில்வேல் இன்றைக்கி தாவிக கட்சிக்கு வந்து ஐடி வேலை செய்கிறவங்கெல்லாம் ஓட்டு போட்டாங்களாம். அந்த அந்த தாவிக ஓட்டு போட்டவங்ககிட்ட கேட்குறாரு இவர் செந்தில்வேல் பத்திரிகையாளர், நீங்கள் சோத்துல உப்பு போட்டு சாப்பிட்றீங்கல்ல, அந்த சோறு வந்து திராவிட முன்னேற்றம் கொடுத்த சோறாம். எப்படி திராவிட முன்னேற்ற கழகம் கொடுக்கும் சோறை? அவங்க கஷ்டப்பட்டு லோன் எடுத்து படித்து ஒரு வேலை கிடைக்காம அந்த வேலை கிடச்சி ராப்பகலாக நைட் ஷிஃப்ட்டு, அதாவது யூஎஸ்லலாம் நைட்னா இங்கே நைட் செய்யணும். அவங்க ஒரு ப்ராஜெக்ட் முடிக்க எவ்வளோ கஷ்டப்படும், எவ்வளோ மன உளைச்சல் இருக்கும் அவங்களுக்கு. அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் உழைப்பில் முன்னேற பசங்களை பார்த்து நீங்கள் கேட்குறீங்க. உங்களை மாதிரி நீங்கள் தான் அறிவாலய சோறு சாப்பிட்றீங்க, நாங்கள்லாம் உழைப்பில் சாப்பிட்றோம். இதே நீங்கள் தேர்தலுக்கு முன்னாடி இந்த பேச்சை பேச முடிஞ்சிருக்குமா? பேசியிருந்தால் திமுக காரனே உங்களை வந்து காரி துப்பியிருப்பான். ஓட்டு கிடச்சிருமா? எலெக்ஷன் முடிஞ்ச அப்புறம் நீங்கள் திட்டுறீங்க. அவ்வளோ தூரத்துக்கு தாவேக்காவை பார்த்து நீங்கள் பயப்படுறீங்க. அந்த தாவேக்கா என்ன தான் உங்களுக்கு பண்ணிச்சின்னு தெரியல. அதனால் சொசைட்டியில் வந்து யாராக இருந்தாலும் சரி கொஞ்சம் பார்த்து பேசணும். நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு நினச்சி பேசணும்.